வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி அருமையான சுவையில் நான் முட்டை பொரியல் செஞ்சுருக்கேங்க. எல்லாருக்கும் பிடிச்ச உணவுனா முட்டை தான். அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது எதுக்கு வேணுமானாலும் சாப்பிட்டுக்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். முட்டையை எந்த முறையில் செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். இன்றைக்கி நான் பொரியல் வடிவத்தில் செஞ்சுருக்கேன். அருமையாக இருந்தது. இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம். தேவையானது முட்டை தான். 5 முட்டை, ஒரே ஒரு கேப்சிகம் போட்டால் போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. 5 முட்டைக்கு ஒரு கேப்சிகம் கரெக்டாக இருந்தது. அதனால் நான் 5 முட்டையும் வேக வச்சுட்டு ஒரு பச்சை முட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வேக வச்ச முட்டையை உரித்து எடுத்தாச்சு. உரித்து எடுத்து அது தனியாக நான் மஞ்சக்கரு தனி, வெள்ளை பாகம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மஞ்சக்கரு நம்ம உடைக்கக்கூடாது, அப்படியே விட்டுறலாம். வெள்ளைக்கரு மட்டுமே நம்ம கட் பண்ணணும். பொரியலுக்கு நம்ம காய் கட் பண்ணுற மாதிரி இதையும் பொடி பொடியாக கட் பண்ணால் போதும். எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் சிறிய சைஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். பொரியலுக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். பெருசாக கட் பண்ண வேண்டாம். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மஞ்சக்கரு ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு கேப்சிகமும் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. இப்போ முதல்ல நம்ம கேப்சிகமை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால முதல்லையே நம்ம அதை வேக வச்சிடணும். எண்ணெயிலேயே நம்ம வதக்கினா போதும், அது வதங்கிடும். அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அது வதங்கின பிறகு தான் நம்ம வெங்காயமே போடணும். வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கேப்சிகம் போடவே கூடாது. வெங்காயம் முதல்லையே வதங்கி போயிடும். இப்போ நான் தட்டி வச்ச இஞ்சி இதில் சேர்த்திட்டேங்க. நல்லா சேர்த்தி வதக்கணும். அதன் பிறகு நான் வெங்காயத்தை போட்டேன். வெங்காயமும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. எல்லாம் ஒன்றா நான் வதங்கணும். இது ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க. கேப்சிகம் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். இதுக்கு நான் பிறகு வதங்கிடுச்சு. அதனால தக்காளி பழம் சேர்த்துனேன். வதங்கின பிறகு தக்காளி பழம் சேர்த்துங்க. முதல்லையே சேர்த்திடாதீங்க. அப்போ தான் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும். தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். தக்காளி பழம் எதுக்கு நான் போட்டேன்னா, நம்ம சாப்பிடும்போது ஒரு ஜூஸியாக இருக்கும் பொரியல். இல்லைன்னா வறட்சியாக இருக்கும். நம்ம முட்டையும் கேப்சிகம் வெங்காயம் போடும்போது நம்ம வறட்சியாக இருக்கும். தக்காளி பழம் போட்ட உடனே நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் நான் போட்டேன். மஞ்சத்தூளும் போட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவு வதங்கணும். தக்காளி பழமும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். இப்போ நான் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். மிளகாத்தூள் வந்து இதுக்கு ஏற்ற அளவு 1/2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. ரொம்ப காரமாக ஆகிடும். காரமாக சாப்பிடக்கூடாது இது. இப்போ இது கரம் மசாலா போட்டுட்டேன். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையான ஒரு பச்சை மிளகா போடுறதுனா போட்டுக்குங்க. கேப்சிகமே ஒரு பச்சை மிளகா வாசனை அடிக்கிறதுனால நான் அது போடலை. மிளகாத்தூள் வாசனை, பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நாம் அந்த எண்ணெயிலே அதை வதக்கணும். வதங்கின பிறகு நாம் முட்டையை சேர்த்துணுங்க. பிறகு இந்த மாதிரி நல்லா வதங்கி எடுக்கும்போது தான், ஆனால் தீயாமல் பார்த்துக்கணும். தீயாமல் பார்த்துட்டு தான் நம்ம வதக்கணும். இப்போ வெள்ளைக்கரு முதல்ல போட்டுடலாம். பிறகு தான் நம்ம மஞ்சக்கரு போடணும். முதல்லையே போடக்கூடாது, ஒன்றா போட்டுறக்கூடாது. இப்போ நான் அதில் வெள்ளைக்கருவை நல்லா கலக்கி விட போகிறேன். கலக்கி விடுறதுனா கலந்துடக்கூடாது. இதை இந்த மாதிரி எடுத்து விடணும், அவ்வளோதான். இது உடையாது. இருந்தாலும் நம்ம அதை இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த வெள்ளைக்கருவுக்கு நல்லா உப்பு பத்தலை. அதனால் திருப்பியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். திரும்பியும் நான் போட்டேன். இப்போ போட்டோன்னே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ அதையும் நல்லா கலந்து விடணும். அதுக்கு
மிளகா உப்பெல்லாம் பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக நம்ம கரு அதில் சேர்த்தணும். நம்ம கருவை உடைக்கல, எடுக்கும்போது பீஸான கரு தான் இது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி போடணும். நம்ம கரு வந்து பொடி பொடியாக மாறிடும். அதனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, கலந்து விடக்கூடாது. இப்படி தூக்கி போடுற மாதிரி நம்ம கலக்கணும், அவ்வளோதாங்க. எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு பச்சை முட்டை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுவும் மெதுவாக கலந்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா இருக்கும். நம்ம வெறுமனே இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த ஒரு பச்சை முட்டை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே நல்லாவே இருக்கும். உங்களுக்கே புரியும் நம்ம பச்சை முட்டை போட்டதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எடுத்து வச்சு இப்போ போட்டேன். கடைசியில் நம்ம தேங்காய் துருவல் பொரியலுக்கு போடுற மாதிரி பச்சை முட்டையும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. டேஸ்ட்டும் அப்படியே பிடிச்சிட்டு போகுதுங்க, அந்த அளவு டேஸ்ட்டு அப்படி ஜோராக இருந்தது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை பொறுத்த வரைக்கும் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கக்கூடாது, ஸ்மெல் அடிக்கும். அதனால் நம்ம செஞ்சு அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. ஸ்கூல் டைம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியோடு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரச சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக தான் இருக்கும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, மக்களுக்கு எல்லாமே புரியும் எதோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.